யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமையானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை. ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்துவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் உறுப்பு சிதைவு பெற்றவர் அதாவது விருத்த சேதனம் என்றும் பெறாதவர் என்றும் நாகரிகம் அற்றோர் என்றும் கீர்த்தியர் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்துவே அனைவருக்குள்ளும் அனைத்துமாய் இருப்பார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ற ஒரு புதிய உறவு முறையை நியூ ரிலேஷன்ஷிப் திருத்தூதுவர் அறிமுகம் செய்து கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒரே உடலாக இருக்கிறீர்கள் என்றார். அதாவது கிறிஸ்துவில் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்றார். பிலமோன் என்பவர் ஆண்டவராகிய இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர். இறைமக்கள் அனைவர் மீதும் அன்பு கொண்டவர். இவர் வீட்டில் திருச்சபை கூடும். திருத்தூதர் பவுலுக்கு இவர் உடன் உழைப்பாளர் மற்றும் அன்பார்ந்தவர், பிலவட் பிரதர். திருச்சபையில் இவரது பங்கு என்பது தனது வள ஆதாரங்களை அல்லது கனிவான செயல்களை பிறரிடம் தாராளமாக பகிர்ந்து கொள்வதை குறிப்பிடுகிறது. பவுல் இவரை தனது இதயமாகவே கருதினார். இவரும் பிலமோனும் தங்களது ஐக்கியத்தை இயேசுவோடு பகிர்ந்து கொண்டார்கள். இருவரும் நற்செய்தியை காஸ்பல் அறிவித்தார்கள். இதன் மூலம் சமூகத்தில் காணப்பட்ட உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப் மாறியது. சமூக கட்டமைப்புகளும் மாறியது. பயனுள்ள ஊதியம் உள்ள என்ற பொருள் கொண்ட ஒனேசிம் என்ற அடிமை என்பவர் பிலமோன் என்கின்ற செல்வந்தரிடம் அடிமை தொழில் செய்து வந்தவர். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டவர். பிலமோன் 18வது வசனம். இதனால் அவர் பயனற்றவராக மாறிவிட்டார். பின்னர் தன் தலைவரின் நண்பரான திருத்தூதர் பவுலோடு சில காலம் தங்கி இருந்தபோது பவுல் அவரை கிறிஸ்துக்குள் நடத்தினார். இப்போது அவர் பயனுள்ளவராக மாறினார். தன் தலைவரிடமே திரும்பி செல்ல விரும்பினார். ஆன்மீக தந்தையான ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் பவுல் முன்பு உமக்கு பயனற்றவனாக இருந்த அவன் இப்போது எனக்கும் உமக்கும் பயனுள்ளவன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும் என்றும், இனி அவனை அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். பிலமோன் 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் என்று பிலமோனோடும் கேட்டுக்கொள்கிறார். நமது குடும்பங்களில், திருச்சபைகளில், நமது சமூக கட்டமைப்புகளில் பிறரை அடுத்திருப்பவர்களை நமக்கு அன்பார்ந்தவர்களாக, நமது இதயத்தை போன்றவர்களாக, அன்பு சகோதரர்களாக சகோதரிகளாக ஏற்றுக்கொண்டு வேற்றுமையில் ஒற்றுமையை காண்போமா? சிந்திப்போம். இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியையும் திருத்தூதர்களின் முன்மாதிரிகளையும் நாமும் பின்பற்றுவோமா? சிந்திப்போம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.